வணக்கம் நண்பர்களே. மனித சமுதாயத்தை பண்படுத்திய ஆயுதம் கல்வி. அப்படிப்பட்ட ஆயுதம் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதே அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி ஒரு பொதுவான நிலையில் இன்றைக்கு கல்வி என்பது இருக்கிறதா? பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வித்துறை சாதித்தது அதிகமா, சறுக்கியது அதிகமா? அத்தனையிலும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்ற அரசியலும் அரசியல் கட்சிகளும் கல்வி குறித்த தங்களுடைய பார்வையை இன்றைக்கு பதிவு செய்ய இருக்கின்றார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அத்தனை கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியான ஒரு வாய்ப்பை வாக்காளர்கள் வழங்கும் பட்சத்தில் அவர்களுடைய கல்விக் கொள்கை என்னவாக இருக்கும்? அதுதான் இன்றைய நம்முடைய வட்டமேசை விவாதத்தினுடைய முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. இந்த விவாதம் என்பது வளர்ச்சிக்கான விவாதமாக இருக்கும். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான, ஒவ்வொரு துறை சார்ந்த வளர்ச்சிக்கான விவாதமாக இதை நாம் முன்னெடுக்கின்றோம். இன்றைய விவாதத்தில் கல்வித்துறை, கல்விக் கொள்கை என்ன, இதுதான் நம்முடைய விவாதமாக இருக்கிறது. திரு பாண்டியராஜன், ஆளும் கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பள்ளி கல்விக்கு அதிகமான அளவில் நாங்கள் நிதி ஒதுக்குறோம் அப்படின்றீங்க. உங்களுடைய புதிய ஆட்சியில் ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்தப்பட்டால் உங்களுடைய கல்விக் கொள்கை என்னவாக இருக்கும்? கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வை விஷன் 2023 சொன்ன விஷயங்களில் கடந்த 5 வருடங்களில் நிறையா செஞ்சுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 84,568 கோடி பள்ளி கல்விக்கும் 14,609 கோடி உயர்கல்விக்கும் ஒதுக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அந்த 5 வருஷத்தில் அலாட் பண்ண மாநில அரசாங்கங்களே அதிகமாக கல்விக்கு ஒதுக்கியது தமிழக அரசாங்கம். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல மாஸ் எஜுகேஷன், அப்புறம் கிளாஸ் எஜுகேஷனை பார்க்கலாம். மாஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 100 பேர் +2 பாஸ் பண்ணாங்கன்னா அதில் 45 பேர் கல்லூரிக்கு செல்லும் ஒரே மாநிலம் தமிழகம் தான். இந்தியாவில் 123 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவோட சராசரி கடந்த 5 வருடங்களில் ஒரு 8% உயர்ந்திருக்கு. ஆனால் நம்ம 16% மேல் உயர்த்தி இருக்கிறோம் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை. அதனால ஓரளவுக்கு மாஸ் எஜுகேஷன் அச்சீவ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் கூட டிரெக்டா அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடிய லேப்டாப் போன்ற டிரெக்ட் அசெட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ல இந்த தரம் என்பதற்கு ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்கிற 10 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்கும்னு கமிட் பண்ணியிருக்கோம். அதை அடுத்த 5 வருடங்களில் கண்டிப்பாக செயல்படுத்துவோம்னு நினைக்கிறேன். எங்கள் மையப்புள்ளி கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் மையப்புள்ளியாக இருக்கும். முதல் மையப்புள்ளி கல்வித்தரம், 2வது மையப்புள்ளி திறன் வளர்த்தல், 3வது வேலைவாய்ப்பு, 4வது தொழில் முனைப்பு. இந்த 4லையும் தனித்தனியாக இருக்கிற ஸ்கீம்ஸ், இப்போ நீட்ஸ் போன்ற திட்டங்கள் இன்னைக்கு ஒரு 2500 தொழில் முனைவர்களை உருவாக்கியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் டைட்டாக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அடுத்த 5 வருடங்களை பொறுத்த வரைக்கும். நான் தேர்தல் அறிக்கையாக இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரலை. ஆனால் ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த 10 வருடத்திய விஷன், அதில் 5 வருடத்தில் சாதித்தது என்ன, இந்த 5 வருஷத்தில் சாதிக்க போகிறது என்னன்றதை வச்சு நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக தேர்தல் அறிக்கைன்னு இது வரைக்கும் இன்னும் கொண்டு வரலை. இந்த 4 மையப்புள்ளிகள், குறிப்பாக இன்குபேட்டர்ஸ், ஒவ்வொரு கல்லூரியிலையும் இன்னைக்கு 1389 கலை, அறிவியல், வணிக இயல் கல்லூரிகள்லையும் சரி, 576 என்ஜினியரிங் கல்லூரிகள்லையும் சரி, பாலிடெக்னிக்லையும் சரி, ஐடிஐலேருந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக இன்னைக்கு அவங்க ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப அழகா கல்வித்துறையில கொண்டு போய் சேர்த்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் நினைக்கிறேன். கல்வி அதிகமான பேருக்கு போற ஸ்டேட் தமிழ்நாடுன்னு உருவாயிருக்கு. அதை தரம் உயர்த்தல் என்பது மிக முக்கியமான போறதுங்கிறது அடுத்தடுத்த ஆட்சிகளுடைய தொடர்ச்சியாக வர்றது. 5 ஆண்டுகள் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. போனப்போ தமிழ்நாட்டில் இருந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 23% தான். இந்தியாவோட ஆவரேஜ் இன்னைக்கு இருக்கிறது 23%. திமுக விட்டு போனப்ப இருந்து 23%. இன்னைக்கு 44.8%. இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. இது ஏதோ இங்க ஏடிஎம்கே தமிழக அரசாங்கம் கொடுத்த டேட்டா கிடையாது. மத்திய அரசாங்கத்துடைய என்சிஆர்டி கொடுத்த டேட்டா. மிகப்பெரிய அளவில் 23%-இருந்து 45% கொண்டு போனது இந்த அரசாங்கம். இது இந்தியாவிலே அதிகம். குறிப்பா இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவோட அதிகம். இது வளர்ந்த நாடு நீங்க சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட இந்த அளவுக்கு காலேஜுக்கு போற பெர்சன்டேஜ் கிடையாது. பக்கம் நீங்க அதிகப்படியான மாணவர்கள் உயர்கல்விக்கு போறாங்கன்ற அதே சூழல்ல தான் இன்னொரு பக்கம் உயர்கல்வி நிறுவனங்கள் மூடப்படுறதையும் நம்ம பார்க்கிறோம். இடங்கள் ஃபில்அப் ஆகாம 1.5 லட்சம் 2 லட்சம் இடங்கள்ல இன்னைக்கு இன்ஜினியரிங்ல வேகன்சி இருக்கிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அப்போ அதுக்கான தரமான ஒரு கல்வி இருக்கிறதுனா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு செலக்டிவிட்டி இருக்கிறது இயற்கைன்னு நினைக்கிறேன். 769 கல்லூரிகள் இன்னைக்கு நிக்கிறப்போ, அதே மாதிரி ஆர்ட் சயின்ஸ் காமர்ஸ்லயும் கூட இன்னைக்கு அந்த ஈக்குவேஷன் மாறிட்டு இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் போன்ற கோர்சஸ் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு
அனலிட்டிக்ஸ் போன்ற துறைகள் உருவாகிறதுனால அந்த ஈக்குவேஷன் என்ஜினியரிங்க்கும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ்க்கும் ஈக்குவேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. இது இந்தியா அளவில் மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதையும் பார்த்து தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்குபேட்டர் உருவாக்குவது என்பது மிகப்பெரிய முக்கியமான திட்டம் நினைக்கிறேன். அடைகாக்கும் நிறுவனங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் உருவாக்கப்பட்டு அந்த பையன் வெளியே வர்றப்பே வந்து தொழில் முனைப்பு பயிற்சியோட வெளியே வர்ற அவனுக்கு ஃபண்டிங் கொடுக்கக்கூடிய நீட்ஸ் போன்ற அதுல விவாதத்துக்குரிய கருத்துக்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு இளங்கவன், சமச்சீர் கல்வியை ஓரளவுக்கு கொண்டு வந்த ஒரு ஆட்சியாக திமுக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆட்சியில் இருந்ததை விட இப்ப நாங்க வந்து உயர்கல்வி போகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் பாண்டியராஜன். இப்ப அடுத்து ஒருவேளை உங்களுக்கான ஒரு ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு கொடுக்கப்படும் போது எதெல்லாம் சரி செய்வீர்கள்? உங்களுடைய முந்தைய அனுபவத்திலிருந்து இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய ஏரியான்னு என்ன பார்க்குறீங்க? முதலில் அவருடைய கருத்து, அவருடைய வாதத்தை நான் மறுக்கிறேன். இங்கே புதிதாக எவ்வளவு கல்வி நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன, ஏற்கனவே உள்ள கல்வி நிறுவனங்களை காட்டிலும் அதிகமாக எத்தனை எண்ணிக்கையில் கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்பது பொறுத்து தான் அந்த சதவிகித வளர்ச்சி 44% 23 5 ஆண்டுகளுக்குள்ளே உயர்கிறது என்றால், ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்த உயர்கல்வி நிறுவனங்களைப் போல 2 மடங்கு எண்ணிக்கையிலே நிறுவனங்கள் அமைய வேண்டும். இல்லை என்றால் இது சாத்தியம் இல்லை. முதலிலே 10 மருத்துவக் கல்லூரி என்றால் இப்பொழுது 20 இருக்க வேண்டும். முதலில் 10,000 பொறியியல் கல்லூரி என்றால் 20,000 இருக்க வேண்டும். எனவே அந்த எண்ணிக்கை உயர்ந்ததாக தெரியவில்லை. எனவே அது ஒரு கேள்விக்குறி. இரண்டாவதாக, பல பல்கலைக்கழகங்களிலே இன்றைக்கு துணைவேந்தர்கள் இல்லை. ஏறத்தாழ 60,000 ஆசிரியர் பணி காலியிடங்கள் இருக்கின்றன பள்ளிக்கூடங்களில். அது நிரப்பப்படவில்லை. முறையாக கல்வியை முன்னெடுத்து செல்லக்கூடிய எந்த திட்டத்தையும் இந்த அரசு செய்யவில்லை. எங்களை பொறுத்தவரை சமச்சீர் கல்வி திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட அந்த பாடத்திட்டத்தோடு நின்று விடுவதில்லை. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது மறுஆய்வு செய்யப்பட்டு அது புதிய பொருள்கள் அதில் சேர்க்கப்பட்டு அது ஒரு வளர்ச்சி நோக்கிய திட்டம் தான் சமச்சீர் கல்வி திட்டம். அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலேயே ஒரு சிக்கல். வழக்கு தொடர்ந்தார்கள். அதற்கான பாட புத்தகங்களை மாணவர்களிடம் வழங்குவதிலேயே 3 மாத காலம் தாமதமாகிறது. வரலாறுகள் நீங்க இப்ப நான் கேட்கறது, அடுத்த 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சி வரும்போது எதையெல்லாம் இன்னும் அதிகமாக நீங்க முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? இப்பொழுது உள்ள பாடத்திட்டத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்துவதற்கும் மறுபரிசீலனை செய்து ஒரு குழு அமைத்து அந்த பாடத்திட்டத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கின்றனோ அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கு முயற்சி, இப்பொழுது உள்ள காலி பணியிடங்களை, ஆசிரியர் பணியிடங்களை முழுமையாக நிரப்புவதன் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஆசிரியர் இருப்பதை உறுதி செய்யும் முயற்சி, அதுபோலவே ஆய்வுக்கூடங்கள், அவர் சொன்ன அந்த இன்குபேட்டர், இது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற கொள்கை, அதை செம்மையாக செயல்படுத்துகிற திட்டம் என்று பல திட்டங்களை திமுக. நம்ம தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலும் ஆட்சியில் இருக்கிறது. மாநிலத்தில் இப்போ ஒருவேளை உங்களுக்கான ஆட்சிக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்குறேன்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் மத்திய அரசினுடைய பட்ஜெட்லேயே பெரிய அளவிற்கு கல்விக்கு ஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த நேரத்தில் உங்களுடைய கல்விக் கொள்கை என்னவாக இருக்கும்? தமிழகத்துக்கான கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றவுடன் தன் தொகுதிக்கு சென்ற பாரத பிரதமரின் முதல் வார்த்தைகள், இந்த நாடு கல்வியில் என்று தன்னிறைவு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான வளர்ச்சியை எங்களால் கொடுக்க முடியும் என்று சொன்னது. அப்படி சொன்னது மட்டுமல்லாமல் அதற்கான முயற்சிகளில் அவர்கள் இறங்கினார்கள். இதற்கு பல கட்டங்களாக என்னால் சொல்ல இயலும். ஒன்று, நமது தமிழகத்திலேயே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். பேராசிரியர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களிடம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. என்ன என்றால், பெண் குழந்தைகள் ஏன் பாதியிலேயே படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள், ஆண் குழந்தைகளுக்கு ஒப்பிடும்பொழுது பெண் குழந்தைகள் மிக பாதியிலேயே நிறுத்தி விடுகிறார்கள், உயர்கல்விக்கு செல்ல மறுக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, கல்வி அறைகள் இருக்கிறது ஆனால் கழிப்பறைகள் இல்லை, அதனால் பெண் குழந்தைகள் அதற்கு தேவையின் காரணமாக அவர் நிறுத்தி விடுகிறார்கள். முதல் கட்டமாக அனைத்து பள்ளிகளிலும் கழிப்பறை கட்ட வேண்டும் என்று சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் முழுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. இன்னொன்று, நாம் கல்வியை கொடுக்கிறோம், இவ்வளவு விரிவடைவை செய்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அது எந்த அளவிற்கு தரமான கல்வியாக இருக்கிறது என்று. நான் மருத்துவக் கல்லூரி படித்து ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜில் படித்ததுனால இந்த கணக்கை சொல்கிறேன். தமிழகத்தில்
அரசு பள்ளிகளில் 70% மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் அதில் மருத்துவ கல்லூரிக்கு செல்பவர்கள் அந்த 70% மாணவர்களிலிருந்து 2% தான். அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற அரசாங்கம் சார்ந்த பொறியியல் கல்லூரிக்கு செல்பவர்கள் 10%. அப்படி என்றால் நாம் என்ன கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அதனால தான் மத்திய அரசு இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட், நீங்க கொடுக்கும் கல்வியை தரமான கல்வியாக, நீங்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்ற கல்வியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல மோடி அவர்கள் அரசு மிக அதிக கவனம் செலுத்துகிறது. இன்னொன்று தாய்மொழி கல்வி. அது நாம மொழி என்றவுடன் நாம் அதை வேறு மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது மயில்சாமி அண்ணா துரை ஒரு கணக்கை சொல்லி இருக்கிறார்கள். விண்வெளியில் பணியாற்றும் 3000 பேர் விஞ்ஞானிகளில் 90% ஆரம்ப கல்வியை தாய் வழியில் கற்றவர்கள். ஆக தாய்மொழி கல்வி. ஆக முதலில் அவர்களுக்குள்ள சூழ்நிலை, படிக்கும் கல்வியில் அதிக யுக்தியோடு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதே போல எந்த கல்வியை அவர்கள் படித்த அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா 10 மொழிகள் இருக்கிறது. நாம இன்னைக்கு தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், தமிழ் செம்மொழியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆரம்ப கல்வியில கூட தமிழை நம்மால் கொடுக்க முடியவில்லை. பாரதிய ஜனதாவுடைய கல்விக் கொள்கையில மாநிலத்தில் தமிழ் வழி கொள்கை அப்படிங்கிறது தாய்மொழி கொள்கை என்றால் அது தமிழ் மொழி கொள்கை தானே. இப்ப என்னை போன்ற ஒரு மருத்துவ கல்லூரியில் உயர் பட்ட படிப்பு கூட தமிழே தெரியாமல் படித்துவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது இருக்கக்கூடாது என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை. நம்ம தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய தரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார் டாக்டர் தமிழிசை. மத்திய அரசாங்கத்தினுடைய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தரம் இருக்கிறது. அந்த பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்கு IAS அதிகாரிகள் கூட நிற்பும் போது மாநில பள்ளிகளில், மாநில அரசினுடைய அரசு பள்ளிகளில் ஏன் அந்த நிலை இல்லை? தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளிடம் அவர்களுடைய கல்விக் கொள்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பீட்டர், இப்போ இருக்கிற சூழல்ல இருக்கிற கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு சமநிலையான ஒரு கல்வி இருக்கிறதா, தரமான கல்வி இருக்கிறதா, எதிலெல்லாம் நாம் இன்னும் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது? உங்களுடைய கல்விக் கொள்கை என்ன? உங்களுடைய கட்சியினுடைய கல்விக் கொள்கை என்ன? எங்களுடைய கல்விக் கொள்கை 1950களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே கல்வியினுடைய வித்துக்களை ஊனி அது வளர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அதே எண்ண ஓட்டம், அதே லட்சிய பார்வையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் பள்ளிக்கூடங்களே இல்லாத காலங்களிலே 36,000 ஆரம்ப பள்ளிக்கூடங்களை திறந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்து இந்த இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால், நான் நண்பர் இளங்கோவனையோ நண்பர் பாண்டியராஜன் அவர்களுடைய பங்களிப்பை எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த வேகமும் இந்த உத்வேகமும் தமிழகத்திற்கு கிடைத்ததற்கு மிகப்பெரிய காரணம் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த பொற்கால ஆட்சி. இன்னைக்கு அதனால தான் கம்பேர் டு ஈவன் இன் சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது நார்த்தர்ன் ஸ்டேட்ஸை விட, பீகார், யூபி, ஒரிசாவெல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவிலே கூட தமிழகம் தான் முதலிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜரோட அடிப்படை. ஆனால் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் நிறைய சொன்னார், 85,000 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொன்னார். நம்முடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே 1986க்கு பிறகு வரல. இப்பொழுதுதான் புதிதாக நம்முடைய பழைய கேபினட் செக்ரட்டரி TSR சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அது வரும். அதில் நமக்கு நிறைய பயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யார் அதற்கு ஃபீடிங் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா சகோதரி தமிழிசை என்ற சண்டைக்கு வருவாங்க. RSS இயக்கத்தினுடைய பின்புலத்தில் உள்ளவர்கள் தான் அதற்கு அதிகமான இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேசிய கல்விக் கொள்கை முதலில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்பு விவாதத்திற்கு வர வேண்டும். ஏன்னா கல்வி இதை மிகப்பெரிய முதலீடு. அது ஊட்டுகின்ற பால் நல்ல பாலாக இருக்கணும், நச்சு பால் ஆயிடக்கூடாது. ஆகவே அது ஒரு அவுட் ஆஃப் காஷன் தான். நான் ஐ டோன்ட் அக்யூஸ். ரெண்டாவது, நான் நண்பர் TKSம் சொன்னார், சகோதரி தமிழிசையும் சொன்னாங்க about the quality of education. அதில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு சில பெக்கூலியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக படித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகள் ஏறக்குறைய 85 lakhs இருக்காங்க. 85 லட்சம் பேர் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரெயினில் போங்க, ட்ரெயினில் டிக்கெட் எக்ஸாமினர்ஸ் பூரா எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வட இந்திய மாநிலங்களை சார்ந்தவர்கள் தான். CRPF, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இங்கே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருகின்ற போது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வர்ற எல்லாருமே இந்தி மட்டுமே தெரிந்த அதிகாரிகள் வருகிறார்கள். அதில் தமிழகத்து மாணவர்களுக்கு நல்ல திறமைகள் இருந்தோம், உடல் தகுதிகள் இருந்தோம், அவர்களால் அங்கே கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல.
ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கிற மிகப்பெரிய அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம். அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஆல் இண்டியா கேடரில் நம்மளுடைய மாணவர்களே இன்னும் ஒரு 5 வருடத்தில் யாருமே புது ரெக்ரூட்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணாலே தெரியும். ஈவன் வந்து இந்த படுக்கையை மாற்றி போட்டு சுருட்டி போடுற அந்த பையன் கூட அவன் வந்து பீகார் பையனாக இருக்கிறான். அவனுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது. அவனுக்கு தண்ணி கொண்டாந்து கேட்டரிங் சர்வீஸ்ல இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல தொழிலாளர்களே நம்ம வட இந்திய தொழிலாளர்களாக தான் இருக்காங்க. சொல்றேன், அது வந்து நீங்க அது வந்து வேற, இது வந்து அரசாங்க எம்ப்ளாய்மெண்ட். நாளைக்கு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா IIMs, IITs. இதில் வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய சர்வே கொடுத்து சொன்னாங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பீகார் மாணவர்களை விட ஒரிசா மாணவர்களை விட எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள். பீகாரில் வந்து 32% இருக்கிறாங்க அந்த IIMல. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் தி நாலேஜபிள் சொசைட்டி 3% தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 32 நவோதயா வித்யாலயங்கள் வந்திருக்க வேண்டும். இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் நவோதயா பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு மத்திய அரசு ஏறக்குறைய 40 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டால் நாளைக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து 1200 கோடி ரூபாய் முதலீடு வரும். நீங்க முதல்ல இந்தி ஒரு பிரச்சனைன்னு முன் வச்சீங்க. ஆனால் இப்ப நவோதயா பள்ளிகள் அதுல தாய்மொழி கிடையாது. உண்டு. அதனால இல்ல நான் சொல்றேன், ஐ சேலஞ்ச் மிஸ்டர் பாண்டியராஜன். ஐ காட், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு இப்போ இந்த ஜீவனம் உங்களுக்கு நான் கம் வித் தட். அதுல வந்து 3 லாங்குவேஜ். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்லயே கூட தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு எலெக்டிவா 3வது சப்ஜெக்டா எடுக்கக்கூடிய சூழல்ல தான். இதுல பாத்தீங்கன்னா நவோதயாவில் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ கேரளாவில் வந்து மலையாளம் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், கர்நாடகாவில் வந்து கன்னடம் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ், தேர்ட் சப்ஜெக்ட் தான் வந்து ஹிந்தி. அதுவும் வந்து நீங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல தான் ஆப்ஷன். அந்த பரீட்சை கூட நீங்க எழுத வேண்டாங்க, அதெல்லாம் மாத்திட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல வந்து அதே பிரச்சனை தான் சொன்னாங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல நீங்க 30 நிறுவனம் வந்துருச்சு. வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருகின்றவர்கள். நீங்க ஏன் அதை வேண்டாம்னு சொல்றீங்க? ஹூ ஹஸ் கிவன் யூ த ரைட்? நான் அதுதான் கேட்குறேன். ஒரு 1200 கோடி ரூபாய் முதலீடு அடித்தட்டு மக்களுக்கு, குழந்தைகளுக்கு படிக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு இருக்கிற கான்வென்ட்ஸு, பெரிய வந்து ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் விட அதிகமான தரம் வாய்ந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய 70-80 பையங்க அங்கிருந்து IASக்கு வர்றாங்க. அந்த பள்ளிக்கூடங்களை ஏன் தமிழ்நாட்டில் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. டாக்டர் செந்தில், நீங்க ஏற்கனவே உங்களுக்கான ஒரு வரைவு அறிக்கை எல்லாம் கூட வெளியிடப்பட்டு விட்டது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து உங்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் போது உங்களுடைய கல்விக் கொள்கை எதுவெல்லாம் இருக்கும்? எங்களை பொறுத்தவரை கல்வி என்பது 100 விழுக்காடு இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய பேசிக். இது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய நீண்ட அந்த பிரசன்டேஷனில் ரொம்ப அழகாக சொன்னார். கல்வி 100 விழுக்காடு இலவசமாக கொடுப்போம். ஏனென்றால் தேவையில்லாத இலவசங்களை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்காது. அந்த அடிப்படையில் எங்களுடைய கல்விக் கொள்கை என்பது சுகமான பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இலவச கல்வி முடியும் என்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ஒரு திட்டத்தோடு தான், அதுக்காக ஒரு வரைவு பண்ணி தான் எப்படிலாம் அரசாங்க பணத்தை பயன்படுத்த முடியும் என்பது ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்கோம். தனியார் பள்ளிகளே இருக்காதா அல்லது இருக்கிற பள்ளிகளுக்கான கட்டணத்தையும் நீங்க கொடுக்க கட்டணத்தை நாங்கள் கொடுப்போம். தனியார் பள்ளிகளே இருக்காது என்ற நிலையை கொண்டு விரும்பவில்லை. அதை நாங்கள் தெளிவுபடுத்திருக்காங்க. கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதை விட முக்கியமாக தாய்மொழி கல்வி. தாய்மொழி கல்வியை நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒரு குழந்தையை தாய்மொழி இல்லாமல் வேற மொழியை சொல்லிக் கொடுப்பது என்பது அமிழ்த்துதல், அதாவது நீரில் அமுத்துறது, இம்மர்ஷன் என்று UN சொல்லுது. அந்த அடிப்படையில் கட்டாயமாக 8 வயது வரை வேறு மொழியே அந்த குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. 8 வயதுக்கு பின்னால் தான் கற்றுக்கொள்வது என்னுடைய கொள்கை. அந்த அளவில் 100 விழுக்காடு இலவசமான கல்வி ஒன்று. இன்னொன்று தரமான கல்வி. இவங்க திரும்ப திரும்ப 2 விஷயங்கள் இப்போ மாறுபட வேண்டியிருக்குது. ஒன்று தரமான கல்வி அப்படின்னு பல பேர் சொன்னார். அது 2 உதாரணம் சொல்கிறேன். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட வேந்தர் திரு விஸ்வநாதன் சொன்னார், 10,000 மாணவர்கள் நான் செலக்ட் பண்ணுறேன், தமிழ்நாட்டிலேருந்து 70 பேர் தான் வராங்கன்னு சொன்னார். இப்போ வந்து அதே மாதிரி IIT என்ட்ரன்ஸில் சென்ற ஆண்டு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. CBSEயில் படித்தவங்க 76.2%, 11,363 பேர் CBSE சிலபஸில் படித்தவங்க. பக்கத்தில் இருக்க ஆந்திர கல்வி திட்டத்தில் 3,658 பேர் போயிருக்காங்க. தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் படிச்சவங்க 31 பேர். பள்ளி கல்விக்கே ஆந்திராவுக்கு போற சூழலையும் கூட பார்க்கிறோம். IIT ட்ரைனிங்காக நாங்க ஆந்திர பள்ளிகளில் சேர்றோம் அப்படிங்கிறாங்க. இவங்க பெருமைப்பட்டது வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து, இந்தியாவிலேயே மோசமான கல்வி தமிழகத்தில் தான் இருக்கிறது தான் உண்மை. தரமில்லாத கல்வி. தரம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன டெக்னிக் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. சமீபத்தில் அன்புமணி அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினார்.
அந்த முகாமுக்கு வந்த பல பட்டதாரிகள் பார்க்கும்போது அந்த வேலை கொடுக்க வந்தவங்க சொன்னாங்க, சார் ஒன்றுமே தெரியல சார், இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க எதுவுமே தெரியல, கிராஜுவேஷன் படிச்சிருக்காங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியலன்னு. மிகவும் தரமற்றதாக போன கல்வியை சமச்சீர் கல்வி நீங்க கேட்டீங்க, பல கட்சிகள் வலியுறுத்தினாங்க, உங்களுடைய கட்சியும் வலியுறுத்தது, அப்படியான ஒரு சமச்சீர் கல்வி வந்தது. ஆனால் சமச்சீர் கல்வி வந்த பிறகும் மாணவர்கள் வந்து இப்ப அதுக்கு பிறகுதான் அதிகமா சிபிஎஸ்இ பள்ளிகளை நோக்கி போறாங்க. அப்ப அந்த இடத்தை எப்படி சரி பண்ண முடியும்? மிக மிக முக்கியமான கேள்வி. இவர் நவோதயா பள்ளிக்கூடம் பத்தி சொன்னார். நாங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறோம். நவோதயா பள்ளிக்கூடம் என்று 32 பள்ளிக்கூடங்கள் எலைட்டுக்காக சில பேர் வசதியான இல்லை அதுக்கு அக்சஸ் இருக்க சில பேர் நல்ல படிப்பு, மற்றவங்களுக்கு சாதாரண படிப்பு என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. தமிழகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஒரே விதமான படிப்பு இருக்க வேண்டும். சமச்சீர் கல்வி அவர் செய்த தவறு என்னவென்றால் சிபிஎஸ்சியில் கம்மியாக வச்சிருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், ஆந்திர கல்வி திட்டம் போல சிபிஎஸ்சிக்கு சமமான சிலபஸாக சமச்சீர் கல்வி இருக்க வேண்டும். ஒன்று, சமச்சீர் கல்வியோட வரலாறு உங்களுக்கு தெரியும். சமச்சீர் கல்வியை அதை வேணும் போராடினது நாங்கள், முத்துக்குமரன் கமிட்டிக்கு ஃபீட்பேக் கொடுத்தது நாங்கள், அந்த அடிப்படையில் வந்தது. வந்த உடனே இவங்க எடுத்துட்டாங்க அதிமுகவில், கோர்ட்டுக்கு போய் அதை நிலைநிறுத்தியது நாங்கள், ஹைகோர்ட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அங்கேயும் போய் வாதாடி எங்களுடைய பிரசன்டேஷன் 64 பக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் சமச்சீர் கல்வி வந்தது. ஆனால் சமச்சீர் கல்வி நாங்கள் சொல்ல சமச்சீர் கல்வியில் 3 அம்சம் இருக்குது. ஒன்று, அருகமை பள்ளி முறை. அந்த ஒரு மாணவன் அந்த பகுதியில் தான் படிக்கணும், 2 கிலோமீட்டர் தான். கலெக்டரோட பையனும் அவனுடைய பீனோட பையனும் ஒரே ஸ்கூலில் படிக்கணும். ஒன்று. இன்னொன்று ஒரே மாதிரி சிலபஸ். 3வது தாய்மொழி கல்வி. இவங்க அது எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஸோ சமச்சீர் கல்வி என்பது நாங்கள் கேட்ட சமச்சீர் கல்வி வரவில்லை என்பதுதான் தவறு. சமச்சீர் கல்வி தான் வர வேண்டும், சமச்சீர் கல்வி தான் நல்லது. தொடர்ந்து பேசலாம். திரு ரவிக்குமார், தொடர்ந்து கல்வி குறித்து எழுதிட்டு இருக்கிறீங்க, இதனுடைய பிரச்சனைகளையும் அதிகமாக தெரியும். சமச்சீர் கல்வி நீங்களும் வந்து இதுக்காக சட்டமன்றத்தில் பேசியதும் உண்டு. ஆனால் இந்த சமச்சீர் கல்வி வந்த பிறகு நடைமுறையில் பார்க்கும்போது நிறைய பெற்றோர் யாரெல்லாம் சமச்சீர் கல்வி வேணும்னு சட்டமன்றத்தில் பேசினார்களோ அவர்களுடைய பிள்ளைகளும் கூட நேராக வந்து பிரைவேட் எஜுகேஷனுக்கு தான் போகிறாங்க. தனியார் பள்ளிகளில், அதுவும் சிபிஎஸ்இ அல்லது ஐசிஎஸ்சின்னு போகிறாங்க. அப்போ நம்ம வந்து பேசுவதெல்லாம் பேசுகிறோம், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத அல்லது நடைமுறையில் இதெல்லாம் ஒத்து வராது, இந்த அளவுக்கு நம்மளால் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலை தான் தொடருதா? அப்படி நாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கல்வியை எடுத்துக்கும் போது பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி அப்படி நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். பள்ளிக்கல்வியை பொறுத்த அளவில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த சமச்சீர் கல்வி என்கிற முன்முயற்சி எடுக்கப்பட்டது. இப்பொழுது ஏராளமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரைட்டு. அதில் என்னன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏசர் என்கிற நிறுவனம் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற பள்ளிக்கல்வி ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வியோட தரம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த அறிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டுமே இது பண்ணிகிட்ருக்கு. அதை வந்து நம்ம எடுத்துட்டு அதை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கங்கள் எதையுமே செய்கிறதில்ல. கடந்த மத்திய ஆட்சியில் யூபிஏவில் வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன் சொல்லி சாம் பத்ரோடா அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது. அவர்கள் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கு நிறைய ஆலோசனைகளை, அறிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதை வந்து மத்திய அரசும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி கவலைப்படல, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாநில அரசுகளும் செய்யலை, தமிழ்நாடும் அதை கவனத்திலே எடுத்துக்கல. அதில் பல உண்மையிலேயே நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா, இந்த முயற்சிகள் எது செய்யப்பட்டாலும் ஒரு மாநிலத்தில் பள்ளிக்கல்வியை பற்றி எந்த முன்முயற்சி செய்யப்பட்டாலும் அதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசோட தலையீடு. அப்போ ஏற்கனவே அவசரநிலை காலத்துக்கு முன்பு எப்படி கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்ததோ அதற்கு பிறகுதான் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. மாநில பட்டியலுக்கு மீண்டும் கல்வியை கொண்டு வந்தால் ஒழிய ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுக்கு ஏற்ப இந்த கல்வியை வந்து சிறந்த முறையில் வடிவமைக்கவோ, உள்ளடக்கத்தை வடிவமைக்கவோ, மேம்படுத்தவோ முடியாது. சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கான நிதி ஒதுக்கீடு கூட செய்ய முடியாது. சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தை கொண்டு வந்துட்டு முதல்ல கூடுதலாக நிதியை கொடுக்குறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் வந்து மாநில அரசு தலைமையில் சுமத்துறது. இப்போ மாநில அரசுகள்லாம் ஏன் வந்து திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேணும் வற்புறுத்தாமல் இருக்கிறாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசு நிதி கொடுக்குது, அதனால நமக்கு மாநில பட்டியலுக்கு வந்துடுச்சுன்னா மொத்த நிதியை நம்ம சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இதுக்கான நிதியை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரெண்டாவது, தரமான கல்வி. இப்போ அதுதான் நான் சொன்னோம். இவர் வந்து திரு பாண்டியராஜன் அவர்கள் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி சொன்னாங்க. உயர்கல்விக்கு போகிறதுல அது உண்மைதான், அந்த டேட்டா வந்து. ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு, எதனால் அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்தியாவிலே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இங்கே இருக்குது, அதனால அந்த ஜிஇஆர் இருக்குது. அந்த பொறியியல் கல்லூரிகள் தரம் வந்து அப்பொழுதே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சிஐஐ ஓட சேர்ந்து நானும் அதில் ஈடுபட்டேன். அவங்க ஒரு சர்வே பண்ணாங்க.
அதில் 25 விழுக்காடு பொறியியல் மாணவர்கள் தான் எம்ப்ளாயபிளாக வேலை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். 75% வேலைக்கு தகுதியற்றவர்களாக வந்து பட்டம் வாங்குறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ரவிக்குமார். வேலையில்லாத ஒரு கல்வியை அல்லது அவர்களுக்கான ஒரு கல்வி என்பது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு கல்வியை தமிழகத்தில் நாம் தருகிறோமா? இதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் நண்பர்களே, வட்டமேசை விவாதத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்த பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கிறது மட்டுமே பிரச்சனையா? இதை சொல்லி தமிழக ஒரு மாநில அரசோ, இப்போ குறிப்பாக தமிழக அரசுகள் இதுதான் காரணம், இதனால் எங்களால் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்க முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? கல்வி வந்து அறிவை விசாலப்படுத்துவது மட்டுமல்ல, அந்தந்த சமூகம், அந்தந்த தேசிய இனம், அங்கே இருக்கிற சமூக நீதி பிரச்சனை, மத நல்லிணக்க பிரச்சனை, மனிதநேய பிரச்சனை, பாலியல் சமத்துவ பிரச்சனை, இந்த எல்லாவற்றிலும் அவருடைய மனதும் விசாலப்படுத்தப்பட வேண்டும். அதற்கேற்ப பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும், அதற்கேற்ப கற்றுக் கொடுக்கும் முறை இருக்க வேண்டும். இது வந்து மாநிலங்கள் குறிப்பாக அதை கவனிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குமானால் அதை சிறப்பாக செய்யலாம். ஒன்று. இரண்டு, கல்வி என்று வருகிற போது அதனுடைய தரம் இன்றைக்கு தமிழகத்திலே மிக பெரிய அளவுக்கு குறைந்து போயிருக்கு. ஏனென்றால் மிக அதிகமான மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விளிம்பு நிலை மாணவர்கள் படிப்பது அரசு பள்ளிகளில். இப்போ சமச்சீர் என்பது பாடத்திட்டம் மட்டுமல்ல, சமச்சீர் என்பது எல்லாவற்றிலும் தனியார் நிறுவனங்களுக்கு சமமாக இருக்க வேண்டும். அதனுடைய கட்டமைப்பில் இருக்க வேண்டும், அங்கு இருக்கிற வசதிகளில் இருக்க வேண்டும், லேபில் இருக்க வேண்டும், விளையாட்டு துறையில் இருக்க வேண்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இருக்க வேண்டும். இது எதுவும் இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே கிடையாது. இந்த எல்லாவற்றிலும் தனியார் துறைக்கு இணையாக அரசு கல்விக்கூடங்கள் ஆக்கப்படுவது ஒன்றுதான் கல்வித்தரத்தை அதிகப்படுத்துவதற்குள்ள அடிப்படை. அது இல்லாமல் கல்வித்தரம் அதிகப்படாது. தனியார் கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கிறது? தனியார் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர் நிலை என்ன? இன்று +2 முடித்தவன் நாளைக்கு 1ஆம் கிளாஸ் வாத்தியார். அல்லது இன்ஜினியரிங் காலேஜில் இன்றைக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வாங்கியவர் அடுத்த வருஷம் அதே பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு ஃபேக்கல்ட்டி. இன்றைக்கி நான் வந்து உதாரணங்கள் உங்களுக்கு காட்ட முடியும். ஆகவே இதிலெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்தால்தான் உயர்கல்வியிலேயே தரத்தை மாநில அரசாங்கம் உறுதிப்படுத்த முடியும். இப்போது உறுதிப்படுத்த முடியவில்லை. அதே மாதிரி இந்த டீம்டு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி கூட அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் வசூலிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் என்கிற நிலைமை இருக்கிறது. இலவச கல்வி என்பது முக்கியம். இலவச கல்வி என்பது தான் அடிப்படையாக. இன்னைக்கு பிரிட்டனில் என்ன இருக்குது? பப்ளிக் ஸ்கூல் தானே. ஐரோப்பியா முழுக்கவே இலவச கல்வி அப்படிங்கிறது இருக்கு. எல்லாவற்றிலும் காப்பீடிக்கா, இதுலயும் காப்பீடிக்கா. அமெரிக்கால கூட பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான். அதிகபட்சம் ஆண்டுக்கு $150 நீங்க படிக்க முடியும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மொத்த ஜிடிபியில் 6% மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும், மாநில அரசுகளும் ஒதுக்க வேண்டும். மொத்தமாக இந்த பணம் ஒதுக்கப்பட்டால் இந்தியாவில் இது சர்வ சாதாரணமாக தீர்க்கப்படுகிற பிரச்சனை. இன்றைக்கு 3% கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் கிடையாது, மாநில அரசாங்கங்களுடைய பட்ஜெட்டுகளில் கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருப்பதில் இளைஞர்களில் ஒவ்வொரு 5 பேருக்கும் ஒரு இளைஞனுக்கு வேலை கிடையாது. ஆமா, நம்ம அதிகப்படியான பட்டதாரிகளை, குறிப்பாக பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்குறோம். ஆனா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கிறதா? இன்னைக்கு வந்து ஒரு பர்னிச்சர்னா கூட சைனால இருந்து தான் நம்ம இறக்குமதி பட வேண்டியிருக்கு. இங்க நம்ம உற்பத்தி, சுயசார்பு உற்பத்தி அப்படிங்கிற அளவுல இந்த கல்வி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, நீங்க வெளியிருந்து நீங்க இறக்குமதி பண்றது உள்பட, வெளியிலிருந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறது உள்பட, வெளியிலிருந்து நீங்க போடக்கூடிய, இப்ப நீங்க கல்வியிலேயே வந்து நீங்க ஒழுங்காற்று திட்டம் கொண்டு வந்துட்டீங்க. அந்நிய கல்விக்கு ஒழுங்காற்று சட்டம் என்று மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. நீங்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி எல்லாம் இங்கே வரும், மற்றது வரும் என்று நீங்கள் சொன்னால், லா டிகிரி உள்பட வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் என்ன இருக்க போகுது இந்த நாட்டில்? கல்வி வெளியிலிருந்து வந்தாலும் கூட அதை ஏற்பதில் என்ன பிரச்சனை? வெளியிலிருந்து வரக்கூடிய அறிவை என்றைக்கு நாம் மறுத்ததும் கிடையாது, அந்த அறிவை எடுத்துக்கொள்வதிலே நமக்கு தடையும் கிடையாது. அது வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனலாகவே நீங்கள் மற்றவரை நீங்கள் கொண்டு வரக்கு என்ன பொருள்? அரசு பள்ளிகள் நல்ல தேர்ச்சி விகிதத்தையும், தேர்ச்சி விகிதம்னா ஒரு 100% தேர்ச்சி விகிதம் இல்லாம நல்ல ஹை ஸ்கோருக்கும் வர்றாங்க. அதெல்லாம் செயல்பட முடியும் போது அது தமிழகம் முழுக்க ஏன் முடியலங்கிற கேள்வி வரல. அதுக்கு என்ன காரணம்னா, ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஒன்று. 2, ஆசிரியர் மாணவர் விகிதம் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ரோலில் 70 பிள்ளைகள் ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஸ்கூலில், ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி இங்கே அந்த குழந்தைங்க படிக்கும்? இந்த ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தை நீங்கள் வந்து ரொம்ப வந்து குறைச்சி கொண்டு வரணும். பாண்டியராஜன் சொல்கிறாரு லேப்டாப் கொடுக்குறோம், மற்ற கொடுக்குறோன்னு. எத்தனை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து கணினி வாத்தியார் வச்சுருக்கீங்க? எத்தனை பள்ளிக்கூடத்தில் கணினி வாத்தியார் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து அல்லது 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுத்து வச்சுருக்கீங்க? வச்சவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் எவ்வளவு?
எத்தனை மணி நேரம் அவர் ஒரு மணி நேரம் சார் ஒரு கணினி ஆசிரியர் வச்சு பள்ளிக்கூடத்துல 1 மணி நேரம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே சம்பளத்தை தனியார் பள்ளியில வாங்கிட்டு நல்லா வேலை பாக்குறவங்க அரசு பள்ளியில வேலை பாக்குறதுக்கான மனநிலை வரல, அது என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அது நான் ஒத்துக்கவே தயாரா ஒத்துக்கவே தயாரா. நீங்களே சொன்னீங்க கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல இந்த பள்ளிக்கூடம் சிறப்பா இருக்கு, அந்த பள்ளிக்கூடம் சிறப்பா இருக்கு, நீங்களே சொன்னீங்க. அப்படியெல்லாம் ஆசிரியர்கள் இல்லை போவதெல்லாம் சரியான வாதம் அல்ல. நீங்க அப்படி யாராவது திறமையற்று இருக்கிறார்கள் என்றால் வைக்காதீர்கள், வெளியே எடுத்து விடுங்கள், அதில் பிரச்சனையே கிடையாது. பணித்திறன் இல்லாத ஒரு ஆசிரியரை பிரச்சனை இல்லை. ஆமா, நீங்க பணித்திறன் இல்லை என்று வாதிடுவதே எதற்காகவென்றால் நீங்க அரசு மேல குற்றம் இல்லை, இது ஆசிரியர் மேல குற்றம், தனிநபர் குற்றம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சி. ஆசிரியர் பணித்திறன் இல்லாம இருந்தாலும் அதை அவரை நியமித்த ஆட்சி மீது தான் குறை வரும். தொடர்ந்து பேசுவோம். பேராசிரியர், உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே சொல்லலாம், கல்வித்துறையில நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம்? முதலாவதாக நான் அடிப்படையிலே ஒரு கருத்தை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். நம்முடைய நாட்டினுடைய கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா, இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், அதற்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி திட்டம், அதற்கு பிறகு உள்ள நிலை, இதை நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யுனெஸ்கோனுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த ஒரு அறிஞர் சொன்னார், த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் தி இன்க்ளூஷன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூடட். அதாவது கல்வியின் நோக்கமே விலக்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்வது. இந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் கல்வி இருந்தபோது மிகப்பெரிய கல்வியாளர்களை இந்த நாடு உற்பத்தி பண்ணது என்றே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள், நான் வெளிநாட்டில் போனவங்களில் சிவி ராமன் உள்பட இந்த கல்வி திட்டத்தில் வந்தவங்க தான், ஏபிஜே அப்துல் கலாம் உள்பட. ஆனால் அந்த 90க்கு பிறகு இந்த உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் நம்ம அரசாங்கத்தினுடைய கொள்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கல்வி சங்கம், அது சிறுபான்மை கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அல்லது பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தணுங்கிற ஒரு திட்டத்துக்கு வரும்போது அரசாங்கத்தினுடைய உதவியை பெற்றார்கள். மிக தரமான பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்கினார்கள். ஆனால் 91க்கு பிறகு அரசு நிதி உதவி கொடுப்பதில்லை, மானியம் கொடுப்பதில்லை என்ற ஒரு கொள்கையை வகுத்த போதுதான் இந்த கல்வியிலேயே இவ்வளோ தூரம் பல்வேறு கோணங்களில் பேசினோமே, இந்த சீர்குலையினுடைய அடிப்படை அதுதான் என்பதை நான் அறுதியிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஜேபி நாயக் என்ற ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர் கல்வியை ஒரு முக்கோணமாக சொல்கின்றார். ஒரு பக்கம் குவாலிட்டி, தரம், இன்னொரு பக்கம் அளவு, குவான்டிட்டி, மூன்றாவது சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இந்த முக்கோணத்தில் சமத்துவங்கிறது சிதைந்து விட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு பாலர் கல்வி முதல் ஆய்வுக்கல்வி வரை இலவசமாக கொடுக்கின்றார்கள். அந்த நிலை அனைவருக்கும் சம வாய்ப்புள்ள அரசே கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவது தான் நிச்சயமான முன்னேற்றத்திற்கான வழியாக. தொடர்ந்து பேசலாம். வேல்முருகன், நீங்க முன்வைக்கிற கல்விக் கொள்கை என்ன? என்னை பொறுத்தவரையில் நான் இந்த அடிப்படை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்வி முறையே அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கருத்துடையவன். காரணம், இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய தாய்மொழியில் தான் கல்வி போதிக்கப்படுகிறது. அந்த தாய்மொழி கல்வி பயின்றவர்கள் தான் மிகச்சிறந்தவர்களாக இன்றைக்கு விளங்குகிறார்கள். வெளிநாடுகளில் மாணவர்கள் தன்னுடைய போக்குக்கு அவருக்கு எதில் நாட்டம் இருக்கிறதோ, எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை கொண்டு அவர்கள் படித்து முன்னேறுவதற்காக சுயமாக சிந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிற கல்வி முறை. இங்கே நம்மளால் திணிக்கப்படுகின்ற, மாணவர்களுக்கு திணிக்கப்படுகின்ற, பொருள் ஈட்டுகின்ற, பொருளை தேடுகின்ற அந்த கல்வி முறை தான் இங்கு இருக்கிறது. இந்த கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்துடைய நான் எல்லா பெற்றோரும் எதுக்கு சேர்க்கிறாங்க? பொருள் ஈட்டக்கூடிய வகையில ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல சேர்க்கணுங்கிறது பெற்றோர் மனநிலை. பொருள் ஈட்டக்கூடிய மாணவர்களை, பொருள் ஈட்டக்கூடிய படிப்பு நீங்க படித்து வைத்துட்டு போய் அநாத ஆசிரமத்தை கடற்கரையில் என்ன இருக்குது? இன்றைக்கு பொறியியல் படித்த மாணவன், மருத்துவம் படித்த மாணவன், என்னுடைய பாரம்பரிய விதை நெல்மணிகள் பெயரை 10 சொல்ல தெரியவில்லை, என்னுடைய பீக்கங்காய் செடிகள் வளர்கிறதா மரத்தில் வளர்றதா தெரியவில்லை. உன் நாட்டுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அரசியல் தலைவர் என்னுடைய மாவட்டத்தில் தேர்தல் காலத்தை சந்திக்க வந்தார். நான் முந்திரி கொட்டையை பற்றி சொன்னேன், முந்திரி பழத்தை பற்றி சொன்னேன், அது எப்படி இருக்கும், மண்ணுக்குள்ள நோண்டி எடுக்கணுமான்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இந்த கல்விமுறை இந்த நாட்டிலே நன்மை பயக்குமா? நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இவையெல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அது அழியக்கூடாது, அதுக்கு தாய்மொழி கல்வி வேணும், இதெல்லாம் சொல்றோம். ஆனா நடைமுறையில திரும்ப திரும்ப அந்த சிக்கலை நீங்க எப்படி அணுக போறீங்க? நடைமுறையில் அந்த சிக்கலை உடனே துரத்துவதற்கு இன்றைக்கு மத்திய அரசினுடைய பட்டியலில் இருக்கிற இந்த கல்வி முறை என்பது மாநில அரசினுடைய முழு அதிகாரத்துக்கு வழங்கப்பட்டு அதில் ஒரு சர்வதிகார தன்மையோடு மாநில அரசினுடைய உயர்பதியில் இருக்கும் இந்த நடவடிக்கை கையாளணும். அப்படி இன்றைக்கு பாருங்க,
அடுத்த ஆண்டு படிப்பதற்கு கர்ப்பம் ஒரு 3ஆம் மாதத்திலிருந்து அப்ளிகேஷன் கொடுக்கிற கல்வி முறை இங்க இருக்குங்க. ஒரு தனியார் பள்ளியில கான்வென்ட்ல அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு பெற்றோர்கள் போய் பெற்றோரை தள்ளுவது யார்? இதற்கான அனுமதி அளித்தது யார்? நீங்க அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுங்க, சமச்சீர் கல்வியை கொடுங்க, ஒரே மாதிரியான கல்வி கொடுங்க, அருகாமை பள்ளி முறையை கொண்டு வாங்க, பொது கல்வி முறையை கொண்டு வாங்க. திரு வேல்முருகன், எல்லா நேரங்களிலும் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியில இருந்த முதலமைச்சரோடும் செல்லப்பிள்ளையாக பக்கத்துல போய் கருத்து சொல்லக்கூடிய இடத்துல இருந்தீங்க. இப்போதும் அதிமுக முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நீங்க, இதையெல்லாம் அங்க வலியுறுத்தினீங்களா? கண்டிப்பாக தமிழிசை கேட்ட நியாயம் இருக்கிறது. அண்ணன் நீங்க கொறடாவா இருக்கிறா, நானும் கொறடாவா இருந்தா கேளுங்க. என்னுடைய உரை என்பது சட்டமன்ற குறிப்புகள் எடுத்து பாருங்கள். இந்த சமச்சீர் கல்விக்காக, இந்த கட்டண கல்விக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா பெரிய கான்வென்ட் என்று சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கிற அந்த பள்ளிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவன் வேல்முருகன். பாமகவோடு நான் புறம்பட்டு இருக்கலாம். பாமகவுடைய அந்த கல்விக் கொள்கையாக சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்தும் அதற்காக வாதாடிவன். சமரசமே கிடையாது. இன்றைக்கும் நான் அதிமுக கூட்டணி இருக்கிறேன். பல விஷயங்களில் அந்த அரசுக்கு சொல்ல வேண்டியதை ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலும் போராட்டம் வாயிலாக நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு காலத்தில் சமரசம் செய்து கொள்வான் அல்ல. ஆக என்னை பொறுத்தவரையில் இந்த ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசு கல்வி, இலவச கல்வி, தரமான கல்வி கட்டாயமாக தர வேண்டும். அதை இந்த அரசுகள் உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. திரு பொன்ராஜ், இந்த தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோருமே வலியுறுத்துறோம். ஆனால் நடைமுறையில் அதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க, எத்தனை பெற்றோர் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இந்த கல்வி எதற்காக? பண்பாட்டு தளத்தில் எப்படிப்பட்ட மக்களை நம்ம தயார் பண்ண போகிறோம் ஒன்று. ரெண்டாவது, அறிவு சார்ந்த தளத்தில் நம்ம மக்களை எந்த நிலைக்கு எடுத்து செல்ல போகிறோம் 2. மூன்றாவது, தொழில் சார்ந்த தளத்தில் இந்தியாவை எப்படி நாம் உயர்த்த போகிறோம் 3. நான்காவது, இந்த அடுத்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ், இந்த லெவலில் எப்படிப்பட்ட மேன் பவர் நம்மளுக்கு வேணும். அப்போ ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷனை வச்சு தான் அந்த கல்விக் கொள்கையை தீர்மானிக்கணும். அது தீர்மானிக்கப்படலை. எல்லாமே இண்டிபெண்ட்டாக, அதாவது ஒவ்வொரு கொள்கையும் தனித்தனியாக பார்க்கப்படுறதுனால தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமே இன்னைக்கு. இந்த கல்வி என்னுடைய கொள்கை எப்படி தீர்மானிக்கப்படணும் அப்படின்னா, நீங்கள் ஓவரால் இந்த நாட்டினுடைய பாலிசி என்னவா தீர்மானிக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இது தீர்மானிக்கணும். இப்போ இதுக்கு டிஸ்கனெக்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நம்ம கொள்கையை கொண்டு வர போகிறோம். அப்போ சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடிப்படை கல்வியில் வரக்கூடிய இன்புட்டு தான் வந்து இன்ஜினியரிங் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி என்ஜினியரிங் எஜுகேஷன், நான் அடிப்படை கல்வி அப்புறம் வர்றேன். என்ஜினியரிங் எஜுகேஷனில் படித்த மாணவர்கள் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 லட்சம் பேர் சீட் இருக்குது, ஆனால் 1.5 லட்சம் தான் ஃபில்லப் ஆகுது. ஒரு மாணவன் வந்து ஒரு குடும்பத்துடைய சொத்து, அசட். ஆனால் இன்றைக்கி 2.5 லட்சம் மாணவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் பெர்ஃபார்மிங் அசட், என்பிஏ அப்படின்னு தலையில் எழுதி ஒட்டியாச்சு. ஏன் அப்படின்னா வேலை இல்லை. ஏன்னா தொழில் கொள்கை இல்லை, இண்டஸ்ட்ரியல் கொள்கை இல்லை, விவசாயம் பெருகலை, எல்லா துறையிலையும் வளர்ச்சி இல்லை. அப்போ அதுக்குரிய இன்புட்டு வெளியே வருது, அவுட்புட்டுக்கு இடம் கிடையாது. அப்போ 2.5 லட்சம் பேர் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா அவனுக்கு வந்து பேங்க்கில் லோன் வாங்க முடியாது, கிரெடிட் கார்டு ஏற்கனவே கடன் வாங்கி தான் படிக்கிறான். அவன் இன்னைக்கு நிலைமை வந்து இன்ஜினியரிங் படித்தவன் இன்னைக்கு டிரைவராக இருக்கான், செக்யூரிட்டியாக இருக்கான், இதாக இருக்கான். ஃபஸ்ட் இயரை முடிச்சாச்சு, அவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னா செகண்ட் இயரில் வேலை கிடைக்காது. இந்த இன்ஜினியரிங் படித்து வெளியே வரக்கூடிய மாணவனுக்கு கோர் செக்டாரில், ஐடி செக்டார் மட்டும்தான் இன்னைக்கு கெப்பாசிட்டி சக்கிங் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய துறையாக இருந்துச்சு. ஐடி செக்டார் ஃபாரின் கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அங்கே எக்கனாமி டவுன் ஆன உடனே இந்த ஐடி செக்டாரோட இன்புட் கம்மியாயிருச்சு, எல்லாரும் வெளியே நிற்கிறான். இப்போ வேலை கிடையாது. அப்போ கோர் செக்டாரில் வேலை இல்லை. அப்போ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார், இந்த 4 செக்டார்லையும் எத்தனை இண்டஸ்ட்ரி இங்கே உருவாயிருக்கு? இல்லை. மேக் இன் இந்தியா திட்டம் வந்திருக்கு, ஆனால் அந்த மேக் இன் இந்தியா திட்டம் இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. 2014 2015 ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தது $28 பில்லியன். 2015 $30 பில்லியன். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ தெரியுமா? 2.5 லட்சம் கோடி. 5 வருஷம், கடந்த 5 வருஷமாக 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வெளியே போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காரணம் என்ன? நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸை 142 எந்த கட்சியாவது 100க்கு கீழே கொண்டு வந்திருந்தா இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் நல்லா இருந்திருக்கும். இல்லை. அப்போ என்னது? இண்டஸ்ட்ரியல் பாலிசி இஸ் ஃபேலசி. இதுதான் பிரச்சனை. மெடிக்கல் எடுத்துங்க. போன வருஷம் நாங்கள் டாக்டர் கலாம் வந்து இது வரைக்கும் 2.5 கோடி மாணவர்களை செஞ்சு பேசியிருக்காரு. அவரோட கூட நான் போயிருக்கேன். 2.5 கோடி மாணவர்களையும் அவர் கேட்பார், எத்தனை பேர் டாக்டர் ஆக போகிறேன்னு கேட்பார். கேட்டவுடனே 50% பேர் டாக்டர் ஆகணும்னு கைதுக்குவோம். இந்தியாவை எடுத்துக்க, தமிழ்நாடு எடுத்துங்க, 8 லட்சம் பேர் படித்து முடிச்சு வெளியே வர்றாங்க. அப்போ அதில் அட்லீஸ்ட் 4 லட்சம் பேராவது டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்கல்ல. நம்ம சீட் எவ்வளோ இருக்குது? 2500 சீட்டு தான் கவர்மெண்ட் சீட் இருக்குது. இந்த 2500 சீட்டில் கவர்மெண்ட் சீட்டு டாக்டர் வாங்கணும்னா 200க்கு 199 197க்கு மேலே வாங்கினா தான், கட்டாக வாங்கினா தான் உள்ளே போக முடியும். 197க்கு மேலே கட்டாக வாங்கி போன மாணவர்கள்
அனாட்டமியில் பாஸ் பண்ணது எவ்வளோ தெரியுமா? 136 பேர் தான். இந்த 2500 சீட்டை விட்டாங்கன்னா ஒரு மாணவன் மற்ற மெடிக்கல் காலேஜஸ், மற்ற பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில், யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு மாணவன் குறைஞ்சது 1.5 கோடி ரூபா செலவழிக்கணும். நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் உலக தரத்தில் எந்த ரேங்கில் இருக்குன்னு. நான் 100ல் பார்த்தேன் இல்லை, 200ல் பார்த்தேன் இல்லை, 300ல் பார்த்தேன் இல்லை, 500ல் பார்த்தேன் இல்லை, அதுக்கப்புறம் பார்க்க முடியல இல்லை. ஆனால் ஒரு மாணவன் இங்கேருந்து சைனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ பிலிப்பைன்ஸுக்கோ போய் ஒரு உலகத்தரம் வாய்ந்த லிஸ்ட்டில் 200க்குள்ளே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படித்தா அவன் செலவழிக்கிற தொகை 40 லட்சம் 50 லட்சம் மேக்சிமம். ஆனால் எந்த தரத்துலையுமே இல்லாத மெடிக்கல் காலேஜை உருவாக்கி நம்ம வச்சுக்கிட்டு அவனை 1.5 கோடி சார்ஜ் பண்ணால் இது யாருக்கு மேலே ஃபைனு? தாய்மொழி வழி கல்விங்கிறதோட முக்கியத்துவத்தை எல்லாருமே வலியுறுத்துறோம். எங்கள் கட்சியோட நிலைப்பாடு அதுதான். ஆனால் ஏன் வந்து ஆங்கில வழி கல்விக்காக பெற்றோர்கள் போறாங்க? சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி கூட வந்து அந்த ஃபீஸ் கட்ட முடிஞ்சுன்னா பிள்ளைய வந்து அங்கே தான் கட்டாரு. அப்போ இவங்களை எல்லாரும் ஏதோ குற்றவாளிகள் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அதே மாதிரி மெக்கல்லா காலத்திலிருந்து மெக்கல்ல ஏன் வந்து ஆங்கில வழி கல்வி கொண்டு வரணும்னா அன்னைக்கு வந்து இருந்த அரபி மொழியை எடுத்துட்டார், சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டு இதுல நம்முடைய இந்த வேல்யூஸை இந்த டெக்னிக்கல் விஷயங்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே அதனால சாத்தியம் இல்லை அப்படின்னா ஆங்கிலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் நம்ம தமிழ் வழி கல்வியை நம்ம வந்து வலியுறுத்துறோம்னா தமிழ் மொழியை ஒரு அறிவு மொழியாக, அறிவியல் மொழியாக வளர்த்தெடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு இருக்கிற உலக அளவிலான அந்த நாலேஜை வந்து தமிழ் மொழியில கொடுப்பதற்கு நாம் தமிழ் மொழியை வந்து தரப்படுத்தி இருக்கிறோமான்ற கேள்வி மிக முக்கியமானது. அதை செய்யாம நீ தமிழ்ல படுறான்னா எப்படி படிக்கிறது? 70 விழுக்காடு மாணவர்கள் தமிழ் வழியில தான் படிக்கிறாங்க. அவங்க உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருந்ததுன்னா தாய்மொழி கல்வியில தான் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நாலேஜபிளா தான் இருக்கணும். ஆனா மற்றவங்களை விட ஏன் நாலேஜபிளா இல்ல? நம்முடைய மொழியை நாம் அதற்கு ஏற்ப தகவமைக்காத வரைக்கும் நீங்க ஆங்கில மொழி வந்து படிக்காதுன்னு பெற்றோர்களை சொல்றதுங்கிறது, பெற்றோர்களை குற்றவாளி ஆக்குறதுங்கிறது நம்ம வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்காக, நம்ம அரசியல் ரீதியா நம்ம கரெக்டா இருக்கணும் சொல்லிக்கிறதுக்கு வேணா பயன்படுமே தவிர யதார்த்தத்துக்கு பயன்படாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு ரவிக்குமார். நிச்சயம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வட்டமேசை விவாதம் தொடரும்.